ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸோட நல்ல ஒரு ஸ்பாஞ்சிமான தோசையும் ஒரு ஸ்பாஞ்சி மாதிரி ஒரு ஆப்பமும் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் காலையில் ரெடி பண்ண ஆப்பமாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் சரி, சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கூட ஹார்டாகாமல் ரொம்பவே சாஃப்டாகவும் ஒரு பஞ்சு போலவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளையாப்பு தயார் பண்ணுறதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசி 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். பச்சரிசி இந்த அளவுக்கு நல்லா வெள்ளை நிறத்தில் இருக்கணும். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளை தோசையும் செய்ய போகிறதுனால நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வெந்தயம் பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா 2-3 டைம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துட்டு இது 5 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ இது 5 மணி நேரம் ஆயிருக்கு. அரிசி நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. வெந்தயம் நல்லா உப்பி வந்திருக்கணும். அப்போ தான் அரைப்படும்போது அங்கங்கே சக்கையால் அது போல் இருக்கும். இப்போது வெந்தயம் நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த அரிசியோட நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்க அவலை நல்லா தட்டை அவலாக பார்த்து எடுத்துருக்கேன். இந்த அவலை ஊற வச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 2 தடவை தண்ணி சேர்த்து இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆனால் இந்த ஈரப்பதத்தில் நல்லா ஊறிடும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அவலை சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்துட்டு இப்போது எந்த டம்ளரில் அவல் எடுத்தோமோ அதே டம்ளரில் நம்ம தேங்காவை அளந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காவை அடிப்பகுதி இல்லாமல் மேல் பக்கமாக நான் துருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அளவு எடுத்துக்கலாம். நல்லா அமுத்தி எடுக்காமல் இந்த அளவுக்கு லேசாக 1 டம்ளர் அளவுக்கு தேங்காவை துருக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது அவல் சேர்த்து அதே அரிசியோடவே தேங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஜூஸ் போடுற மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாராக இருந்தால் 2 பகுதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்காதீங்க. நல்லா மைய அரைச்சி எடுக்க முடியாது. அதனால் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மைய அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது அரிசி ஊற வச்ச அதே பவுலில் வச்சுருக்க அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், இது எந்த அளவுக்கு இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போது நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி மீதி இருக்குது. அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அலசிட்டு இதோடவே சேர்த்துக்கலாம். தோசை மாவை விட நல்லா தண்ணியாக இருக்கணும். இதை மிக்ஸி ஜாரில் மீதி தண்ணியை நல்லா அலசிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி விட்டு ஒரு 10 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் இதை கண்டிப்பாக புளிக்க வைக்கணும். எந்த அளவுக்கு நல்லா புளிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி தோசையும் ஸ்பாஞ்சி மாதிரி அப்பமும் சூப்பராக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு 12 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி புளிச்சு வந்தால் மட்டும்தான் ஆப்பம் சுடும்போதும் சரி, தோசை சுடும்போதும் நல்ல ஒரு ஸ்பாஞ்சி மாதிரியான தோசை நமக்கு கிடைக்கும். நீங்கள் கரைச்சி வச்ச போலவே அதே போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தோசையும் சரி ஆப்பமும் சரி நல்லா பாஞ்சி போல் வராது. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்ட உடனேவே நல்லா ஒரு தண்ணி பதத்துக்கு வந்துடும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி பதத்துக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. நான் சாதாரணமாக சமையல் செய்கிற இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். ஆப்ப கடாயெல்லாம் எதுவுமே எடுக்கலை.
ஒரு சின்ன இரும்பு கடாயில் இதுபோல் 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. நடுப்பகுதியில் கொஞ்சம் மாவு தங்குற மாதிரி லேசாக இது போல் சுற்றி விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டு 4லேருந்து 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா ஓரங்களில் இந்த மாதிரி சிவந்து வந்திருக்கணும். இன்னும் கூட இது சிவந்த மாதிரி எடுக்கலாம், இது உங்கள் விருப்பம். பாருங்கள், இது லேசாக எடுத்தாலே போதும். சூப்பராக ஸ்பாஞ்சி மாதிரியான ஒரு ஆப்பம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சுவையாக இருக்கும். காலையில் சுட்ட ஆப்பம் சாயந்தரம் வரைக்குமே அப்படியே ஸ்பாஞ்சி போலவே இருக்கும். கண்டிப்பாக எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு மாவு ரொம்பவே ஸ்பாஞ்சி மாதிரி வரும் ஊற்றி எடுக்கும்போது. இப்போது மறுபடிக்கும் 2வது டைம் நான் ஊற்றி காமிக்கிறேன். ஒரு 2 குழிக்கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு லேசாக சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் இதை அப்படியே மூடி விட்டுடுங்க. ஒரு டைம் கடாயில் எண்ணெய் தடவி விட்டால் போதும். ஒரு டைமும் எண்ணெய் தடவ வேண்டியன்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதை கையாலே எடுக்க ரொம்பவே சுலபமாக வரும். அவ்வளவுதான், நம்ம சுலபமான ஒரு வெள்ளை ஆப்பம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த வெள்ளை ஆப்பத்திலே பூ மாதிரி ஒரு வெள்ளை ஆப்பம் நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அளவு 2 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு இந்த அளவு ஆப்பம் சுட்டிங்கன்னா ஒரு 15 ஆப்பம் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் 2 நாளைக்கு இந்த மாவை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எல்லா மாவுலேயும் உப்பு சேர்த்து கலக்காமல் பாதி அளவு மாவில் மட்டும் உப்பு சேர்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாதி அளவு மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக இது போல் மறுபடிக்கும் எண்ணெய் தடவிட்டு அதன் பிறகு ஒரு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே மாதிரியே லேசாக இதை சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு இதையும் மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை மூடி போட்டு மூடி விட்டாச்சு. ஒரு 4 நிமிஷம் போல் ஸ்டவ் மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி நான்ஸ்டிக் பேனில் எதுவுமே செய்யாதீங்க, அந்தளவுக்கு ஹெல்தி கிடையாது. கொஞ்சம் இந்த கடாயெலாம் இல்லாதவங்க நான்ஸ்டிக் பேனில் செய்கிறவங்க இது போல் செய்து பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம தோசைக்கல்ல தான் இன்றைக்கி தோசை மாதிரி ஊற்றி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதே போல் வெங்காயத்தோட எண்ணெய் தடவி சேர்த்துட்டு ஒரு 2 குழிக்கரண்டி அளவு மட்டும் சேர்த்துட்டு இதை லேசாக இந்த மாதிரி வட்ட வடிவமாக சுற்றி விட்டுக்கோங்க. இது மாதிரி சுற்றி விட்டுட்டு இதையும் ஒரு 4 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டு வேக விடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி தோசையும் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இதை சட்னியோடய சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பாலோடய சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொன்ன அளவுகளோடையும் கண்டிப்பாக புளிக்க வைக்கிற ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு மாவு ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். காலை உணவாக இது போல் செய்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உளுந்துலாம் எதுவும் சேர்க்காமல் ரொம்பவே சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம வெந்தயம் சேர்த்ததுனால கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்கும். நீங்கள் வெந்தயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.